அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் சிஸ்டம் ப்ரீவியஸ் இயர் 2021 அந்த கொஷின் பேப்பர் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் கேன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் சிஸ்டம், காப்பி ஸ்டண்டர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாஜ், கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் உமன் நிறைய போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் எழுத படிக்க தெரிந்தால் போதும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2021 இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ புதுசாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அந்த எக்ஸாமுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஸுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து நம்ம இந்த சேனல்லே வந்து போட்டிருப்போம். அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி அது ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜ் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் இந்த யூடியூப் சேனல்லே வந்து வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் கொடுக்குறேன், ஓகேவா? இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 8012781561 8012781561 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? சரி, கொஸ்டின் பார்க்கலாமா? 2021 அஃபீஷியலாக அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து தற்போது வந்து 38 மாவட்டங்கள் இருக்குது. எக்ஸாம் அப்போ கூட 38 தான் இருந்தது. பட் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அப்டேட் ஆகாமல் 37ன்னு இருந்தது. அப்போ வந்து எடிஷன் வந்து மாற்றலை. ஸோ அதனால் வந்து அவங்க 37ன்றதை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள் தற்போது இருக்குது, ரைட்டா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்றாங்க. அப்போ 2021 சஞ்சீப் பானர்ஜி இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்கா பூர்வாலா அப்படின்றவர் இருக்கார். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நீதிமன்ற எக்ஸாம் எழுதுறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிடரி ஒர்க்கராக இருந்தாலும் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்துக்கு யார் தலைமை நீதிபதியாக இருக்காங்க, தலைமை நீதிபதிக்கான ஓய்வு பெறும் வயது என்ன, உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது, உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது, தமிழகத்தோட முதலமைச்சர் யார், தமிழகத்தோட ஆளுநர் யார், தமிழகத்தோட தலைமை தேர்தல் ஆணையர் யார், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா மாதத்துலையுமே 28 நாள் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் 30 வருது, 31 வருது, பிப்ரவரியில் 28 நாள் வருது. அப்போ 12 மாதங்கள்லையுமே அந்த 28 நாட்கள் இருக்கிறது அப்படின்றதான் கணக்கு. ஆக்சுவலாக நம்ம அவசரத்தில் போட்டோம்னா 1ன்னு போட்டுருவோம். ஏன்னா பிப்ரவரியில் மட்டும் தான் 28 நாள் வருதுன்னு சொல்லி நம்ம 1 சூஸ் பண்ணுவோம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா எத்தனை மாதத்தில் 28 நாட்கள் வருதுன்றாங்க. எல்லா மாதத்துலையுமே தான் 28 நாள் வருது. அப்போ 12 மாதங்கள் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. மனிதன் வாழ தேவையான வாயு என்னன்றாங்க. ஸோ ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதுதான் வந்து மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான வாயு. உலகின் மிகப்பெரிய பீடபூமி எதுன்றாங்க, திபேத்திய பீடபூமின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை கணிதம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அடிப்படை கணிதம் எந்த மாதிரி சார் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா இல்லாமல் வந்திருக்கும். புதுசாக படிக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், 108, 117, 126, 135 போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருக்காங்க. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அடுத்த டிஜிட் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒன்று மல்டிபிள் இருக்கும் அல்லதுன்னா அடிஷனில் இருக்கும். இப்படி தான் இந்த சீக்வன்ஸ் வந்து இருக்கும். 108க்கும் 107க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். 108க்கும் 117க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 117க்கு 126 டிஃப்ரென்ஸ் 9, 126க்கும் 135க்கு டிஃப்ரென்ஸ். அப்போ கண்டிப்பாக 9 வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 135 இன்ட்டு +9 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 144 வருது. ஸோ 144 தான் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய நம்பர். ஈபிள் டவர் எந்த நாட்டில் இருக்குதுன்றாங்க? ஃப்ரான்ஸு. இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? அப்போ குடியரசுத் தலைவர் யார்? இப்போ கரண்ட்டில் குடியரசுத் தலைவர்ன்றது திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. அவங்களுடைய பதவி காலம் எத்தனை? அப்போ என்ன கேட்குறாங்க? பிரதமர், குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் வந்து பஞ்சாப். இது வந்து சிறப்புகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாருங்கள். தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது? தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி நம்ம முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது? சென்னை அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து சென்னைக்கு ஒன்று, நம்ம இது இப்போ இது மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒன்று, திருப்பூருக்கு, கரூருக்கு, சேலத்துக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கும். இப்போ தமிழகத்தில் ஒரே இடத்துல மட்டும் தான் மஞ்சள் சந்தை நடக்குதுன்னுவாங்க, அது ஈரோடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த சிறப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க, ரைட்டா? பாருங்கள், குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது? சிவகாசி.
அடுத்தது இந்தியா எப்போது குடியரசு நாடானதுன்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ வந்துச்சோ நடைமுறைக்கு வந்துச்சோ அதுதான் வந்து நம்ம குடியரசு ஆட்சின்னு சொல்கிறோம். அப்போ 1950 ஜனவரி 26 என்ன பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க 1950. அந்த டேட்டு மந்த் கூட கேட்கல, இயர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து கொஷின் வந்து மேலோட்டமாக கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்றாங்க. காவிரி நதி சம்பந்தமாக தான் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் வந்து கரிசல் மண். ஜாகிரபிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கண்டம். ஸோ உலகத்தில் எத்தனை கண்டங்கள் இருக்குது? இதெல்லாம் வந்து 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. உலகத்தில் 7 கண்டங்கள் இருக்குது. இதில் பெரிய கண்டம் எது, சிறிய கண்டம் எது அப்படிலாம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? உலகின் மிகப்பெரிய கண்டன்றது ஆசியா. மின்விளக்கை கண்டுபிடித்தது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். நறுமணத்தின் புகழுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெட்ரோலியம். வாசனைக்கு வந்து பெட்ரோலியம்னு சொல்லுவாங்க. மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதி குறுக்கி கட்டப்பட்டுள்ளதுன்றாங்க, தாமிரபரணி. ஸோ அடுத்தது அடிப்படை கணிதம். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, நைட் வாட்ச்மேனோ இல்லை மசாஜோ சமையலரோ க்ளீனிங் ஒர்க்கோ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் கூட நீங்கள் ஜட்ஜ் வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜட்ஜ் வீட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு போயிட்டு காய்கறி வாங்குறது, பழம் வாங்குறது, இந்த மாதிரி மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வாங்குறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் காசு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக சில்லறை வாங்குறீங்களா? ரியல் லைஃப் மேக்ஸ், ரியல் லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மேக்ஸ், அடிப்படை கணிதம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கிலோகிராம் பற்றி கேட்பாங்க, லிட்டர் சம்மந்தமான கணக்கு வரும். இந்த மாதிரி வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் சம்மந்தமான கணக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா பெருக்கல் கூட்டல் ரெண்டுத்தையும் கான்செப்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. 1 கிலோ மாம்பழம் வந்து 60 ரூபாய், 1 கிலோ திராட்சை ரூபாய் 88, 1 கிலோ சாத்துக்குடி ரூபாய் 34 சொல்லிட்டாங்க. ஒரு நபர் 4 கிலோ மாம்பழமும் 6 கிலோ திராட்சையும் 7 கிலோ சாத்துக்குடி வாங்கி கொண்டு கடைக்காரர்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்குறாரு. மீதி கடைக்காரர் வந்து எவ்வளோ கொடுக்கணுன்றாங்க. அப்போ இதெல்லாம் அடிப்படையான ஒரு பேசிக் அது. ரைட்டா? ஒரு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது எழுது படிக்க தெரிஞ்சால் போதும்னா, ஸோ நீங்கள் இந்த கணக்கு வந்து ஒரு வாய் கணக்கு தான். கடைக்காரங்கிட்ட 2000 ரூபா கொடுக்குற, பழம் வாங்குற, மீதி எவ்வளோ சில்லற அவங்க தருணுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி மேக்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் அடிப்படை கணிதம். இப்போ என்ன பண்ணலாம்? இதில் பெருக்கல் இருக்குதா? இங்கே பாருங்கள். 1 கிலோ மாம்பழம் 60 ரூபா, அவர் வாங்கினது 4 கிலோ. அப்போ 4 × 60ன்னு போடுங்க. இது பெருக்கல். 4 × 60 போட்டால் 240 ரூபா. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ திராட்சை 88 ரூபா. 6 × 88ன்னு போடுங்க. 6 × 88ன்னு போடுங்க. 528 வருமா? 528. ஸோ அடுத்து 7 கிலோ சாத்துக்குடி. அப்போ 7 கிலோ சாத்துக்குடியோட ரேட் வந்து 34 ரூபா. அப்போ 7 × 34 அப்படின்னு சொல்லி வந்து போடுங்க. 238 வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோக்கு அவர் பழம் வாங்கினான்னு தெரிஞ்சு போயிடும். இந்த 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1006 ரூபான்னு வரும். 1006 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 2000 ரூபா கொடுக்குறாரு. அப்போ மீதி கடைக்காரர் எவ்வளோ கொடுக்கணும்? 2000லேருந்து 1006 கழிச்சிட்டிங்கன்னா 994 வரும். ஸோ 994 ரூபா அவர் கொடுக்கணும். இதுதான் பேசிக் மேக்ஸ். இப்படி தான் கேட்பாங்க. ரைட்டா? வாழ்வியல் கணிதம். ரைட்டா? அவங்க பாருங்க, லிட்டர் சம்மந்தமாக கேட்டிருக்காங்களா? லிட்ரு, மில்லி லிட்ரு. ஏன்னா நீங்கள் பால் வாங்குறீங்க, எண்ணெய் வாங்க போகிறீங்க கடைக்கு, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சக்கரை வாங்க போகிறீங்க, அரிசி வாங்க போகிறீங்க, அப்போ கிலோகிராம் பற்றி தெரிஞ்சுக்கணும். மீட்டர், சென்டிமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். மில்லிமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு துணி வாங்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்புல இருக்கும். அதுதான் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள், 5 லிட்டரு 60 மில்லி லிட்டருன்றாங்க. 5 லிட்டர்னா 1000 மில்லின்றது 1 லிட்டர். அப்போ 5 லிட்டர்னா 5000 மில்லி. இது ஒரு 60 மில்லி. அப்போ 5060 மில்லி லிட்டர் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இது சி ஆப்ஷன். இங்கே பாருங்கள், இது வந்து அடிப்படை கணிதம். ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம். அப்போ 210 மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை பெஞ்சு தேவைப்படுது? இது வந்து டிவிஷன் கணக்கு. நான் சொன்னேன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4 வச்சு தான் கணக்கு கேட்பாங்க. பேசிக்காக தான் கேட்பாங்க. இந்த 4 தெரிஞ்சால் உங்களுக்கு அடிப்படை கணிதம். அவ்வளோதான். இப்போ 210 6ஆல் வகுத்தா அது வந்துட போகுது. அப்போ வகுத்தல் உங்களுக்கு தெரியுதா? 3 18 4 24. அப்போ 3 18 தான் வரும். ரைட்டா? 18 மீதி எவ்வளோ வருது? 19 20 21. மீதி 3 வருதா? இங்கே ஒரு 0 இருக்கா? அப்போ 30 இருக்குது. IR 30. IR 30. அப்போ 35. அப்போ 210ல் எத்தனை 6 இருக்குதுன்னா 35 6 இருக்குது. அப்போ அதுதான் வந்து வகுத்தல் கணக்கு. அப்போ 35 பெஞ்சு வந்து தேவைப்படும். 6 ஒவ்வொரு பெஞ்சுக்கு 6 பேர் உட்காந்தோம்னா நமக்கு வந்து 35 பெஞ்சு தேவைப்படும். 210 பேர் உட்கார வச்சிடலாம். ரைட்டா? அப்போ வகுத்தல் கணக்கு இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட் இடத்துல சீனாவை நம்ம முந்திட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. பட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? சீனா தான் ஃபஸ்ட்டு, நம்ம செகண்ட் இருக்கிறோம். அப்போ 2021 அதுதான். ரைட்டா? நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தின் எத்தனை கோடுகள் இருக்குது அப்படின்றாங்க. 24 ஆரங்கள் இருக்குது. அந்த கோடு இருக்கும்ல இப்படி
ஸோ அது இருக்கும். அப்போ தேசிய கொடியை பற்றி கேட்குறாங்க. அப்போ தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படி கேட்கலாம். நம்ம தேசிய பாடலை எழுதுனது யார், அப்புறம் தேசிய கீதத்தை வந்து நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் வந்து பாடணும், இல்லை இதெல்லாம் வந்து எல்லாம் எப்பொழுது வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ தேசிய பாடலாக எப்போ அங்கீகரித்தாங்க, தேசிய கீதத்தை எப்போ வந்து இந்திய அரசமைப்பில் அங்கீகரித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி ஒரு கேள்வியை பார்த்தா இந்த ஒரு கேள்வியை சுற்றி எத்தனை கேள்விகள் வரலாம், இது எந்த ஃபீல்டில் இருக்குது, இது எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணும். ரைட்டா? அதுதான் வந்து பார்க்கணும். பாருங்கள், தேசிய பாடலை எழுதியவர் யார், அப்போ பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இதெல்லாம் வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலேயும் இருக்கும். நீங்கள் லோயர் கிளாஸ் படித்தாலே நீங்கள் எழுதிடலாம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்பது தஞ்சாவூர். அடுத்தது தொலைபேசி, ரேடியோ, விமானம், தொலைக்காட்சி. இதெல்லாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது. ரைட்டா? தொலைபேசி வீட்டில் யூஸ் பண்ணுறோம், ரேடியோ யூஸ் பண்ணுறோம், விமானம் பொதுவாக பார்க்குறோம், தொலைக்காட்சி டிவி வீட்டில். அப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை யார் கண்டுபிடிச்சா, இது வந்து பேசிக். இங்கே பாருங்கள் 3, 4, 1, 2 போட்டிருக்காங்க. அப்போ தொலைபேசியை கண்டுபிடிச்சது கிராகம் பெல், ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி, விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள், தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது பேட் அப்படின்னு வருது. ரைட்டா? அப்போ 3, 4, 1, 2 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானது? உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டார். அடுத்தவங்களோட பையிலிருந்து உங்கள் நண்பர் ஒருத்தர் ஒரு பொருள் எடுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். மறைமுகமாக அவர் களவாடுறாரு, திருடுறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி எடுத்தால் அது தப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்து நம்மளிடம் பேசுவேன். அடுத்த பொருளில் தெரியாமல் எடுக்கிறேன் அப்படின்னா எப்போ அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்வீங்க. ரைட்டா? சொல்லணும். அதுதான் வந்து ஒரு பேசிக்காக கேட்டுருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திருடக்கூடாது, திருடுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேறு விஷயம் இல்லை. ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான், அதனால் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஐக்யூ மாதிரி எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து மேக்ஸும் கிடையாது, ஒரு மேக்ஸில் ஒரு புதிர் கணக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இப்போ பூவை பறிச்சுட்டு என்ன பண்ணால் மாதுளை பழங்களோட எண்ணிக்கை குறையும். பூவை பறிச்சுனா பழம் காயெல்லாம் வராது இல்லையா, அப்போ குறையும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஷின். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மலேசியா. ஜிகே முடிஞ்சுதா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் வருது, பார்க்கலாம். மணிமேகலை உணர்த்தும் சமயம் அப்படின்றாங்க. இது வந்து பௌத்த சமயம் சார்ந்தது. ஏற்றத்தாழ்வற்ற அமைய வேண்டும், சமுதாயம் வந்து அமைய வேண்டும். மயிலுக்கு போர்வை தந்த மன்னன், மயிலுக்கு போர்வை தந்த பார்த்தா பேகன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ இதில் ஒன்று இருக்கும். ரைட்டா? குறுநில மன்னர்களை பற்றி ஒரு லெசன் இருக்குது, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. கடையில் வளர்க குறுநில மன்னர்கள் யார் யார் எந்தெந்த மலையில் இருந்தாங்க, எங்கெங்கே ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் 5ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எந்த ஸ்டாண்டர்டும் சரியாக ஞாபகம் இல்லை. இடைநிலை ஆசிரியர்களுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ருக்கோம். அதில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் கொஸ்டின் எடுக்கும்போது இந்த பேகன் பற்றி, ஆயி, பாரி, அதியமான், ஸோ இவங்களை பற்றிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து லோயர் கிளாஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஆஃபீஸர்னு படிக்கிறதுனா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க, தப்பே இல்லை. முடிஞ்சதுன்னா 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 3, 4, 5 ரைட்டா? இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு, தமிழ், சயின்ஸு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிப்படை கணிதத்தை கூட நீங்கள் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கணிதங்கள் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கூட ரெஃபர் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? ஸோ 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் நீங்கள் படிக்கலாம் கூட மேக்ஸ் அட்டன் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் கூட தமிழ், சயின்ஸ், சோசியலில் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விலாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்தியா என்ற இதில் தொடங்கியவர் வந்து பாரதியார். பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர்கிட்ட பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை. கட்டவிழ்த்து பிரித்து கட்டு ப்ளஸ் அவிழ்த்து. குதிரை வளர்க்கும் இடத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். குதிரை கொட்டில். ஆந்தை வந்து அலறும். இதெல்லாம் வந்து 6வது 8வதுலேருந்து 8வது வரைக்கும் தமிழ்லேயே இருக்கும். ஆந்தை அலறும், காகம் கரையும், யானை பிளிரும், அந்த இதெல்லாம் கொடுத்துருப்போம், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். அலறும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ அடுத்து வாழை, நெல், சோளம், கொய்யா அப்படின்றாங்க. 3, 4, 1, 2 போட்டிருக்காங்க. ஸோ வாழை அப்படின்னா வாழைத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெல் வயல் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோளம்னு சொல்கிறாங்க, சோளக்கொல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொய்யாத்தோப்பு, மாந்தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்றாங்க. கூற்றுகள் 1 மற்றும் 3 சரியானதுன்னு போட்டிருக்காங்க. 1 என்ன, திராட்சை கொத்தாய் காய்த்து தொங்கி கொண்டிருந்தன. 3 என்ன, மக்கள் மந்தையாக சென்றனர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால் அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்கள் மந்தையாக செல்வாங்க அப்படின்னு சொல்லாமா எனக்கு தெரியல. பட் இது அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன இல்லை, பட் அவங்க கொடுத்துருக்க டென்டேட்டிவ்க்கு மட்டும் போய் பார்த்துக்கோங்க. ரைட்டா?
நெல் ப்ளஸ் கதிர், நெற்கதிர் அப்படின்னு சொல்லுவோம், நெற்கதிர். ரைட்டா? முதுமை ப்ளஸ் உரை, மூதுரை, மூதுரை. இந்தியாவின் தேசிய மரம் எதுன்றாங்க. அப்போ இந்தியாவை நான் சொன்னேன், தேசிய மரம் எது, தேசிய பாடல் எது, தேசிய பூ எது, தேசிய விலங்கு எது, தேசிய பறவை எது? இது 7ஆம் வகுப்புலேயும் இருக்கும், லோயர் கிளாஸ்லையுமே இருக்கும். 7ஆம் வகுப்புலேயும் 6ஆம் வகுப்புலேயும் இருக்கும். அதுமாதிரி தமிழகத்தோட மாநில மலர் எது, மாநில விலங்கு எது, மாநில பறவை எது, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வரையாடு, மரகத புறா அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது லோயர் கிளாஸில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது ஆலமரம் அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் பனைமரம் நம்ம சொல்லுவோம். உலக பொதுமுறை என்பது திருக்குறள். இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ஏன் சார் பாண்டிச்சேரி இல்லையான்னு கேட்டால், பாண்டிச்சேரி என்பது மாநிலம் கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவரமாக அவங்க கேட்டிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என்பதே சரின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் இருந்தால் அப்படின்றாங்க. கிருஷ்ணதேவராயர். ஹிஸ்ட்ரி கொஷினப்பா, ஹிஸ்ட்ரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தெனாலிராமனை பற்றி கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி வருது. தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடம் வந்து கீழடி. தமிழ்நாட்டில் மலைகளின் இளவரசி வந்து ஊட்டின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? மலைகளின் இளவரசி அப்படின்னு சொன்னால் நம்ம கொடைக்கானலாக தான் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இவங்க ஊட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது டென்டேட்டிவ் கீ தான், ஒன்றும் ஃபைனல் இது கிடையாது. இப்போதைக்கு நீ வந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபீல்டில் கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, ஓ இப்படி தான் கேள்வி கேட்குறாங்களா, மேக்ஸ் அடிப்படை மேக்ஸ்னால் ஓ இந்த மாதிரி தான் மேக்ஸ் கேட்குறாங்களா, ஒரு ஐடியா. இதே கொஷின் வரப்போகிறது கிடையாது. இந்த கொஷின் வந்து அப்படியே வந்து வரப்போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் இப்படி தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக இது மாதிரி தான் நமக்கும் வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தெரிஞ்சுருந்தா தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சாஃப்ட்வேர் ஒர்க்கர், கார்டனர், வாட்டர்மேன், இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். படிக்கிற தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுப்போம். அது இல்லாமல் இதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற கைட்லைன்ஸ் வீடியோவும் ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து கொடுக்குறதா இருக்கும். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டீட்டெயில் இந்த சேனல்லே இருக்கும், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மே 15க்குள்ளே லாஸ்ட் டேட்டு. ஸோ மே 15க்குள்ளே நீங்கள் விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி உங்கள் கூட வந்து துணையாக நிற்கும். நன்றி, வணக்கம்.